பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலதுகாதாக வெட்டினான். அப்பொழுது இயேசு சும்மாதியில் இருங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை கொண்டு அவனை சுத்தப்படுத்தினார். இப்போ இயேசுவை பிடிக்கும்படியாக பிரதான ஆசாரியின் வேலைக்காரன் வந்து அவரை பிடிக்க வரான். ஒருத்தன் பட்டை எடுத்து காதை வெட்டிக்கும். அவன் யார் அப்படின்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது சீமோன் பேதுரு கண்ணிரத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதாக வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். இப்போ மல்குஸ் யாரும் அவனை பத்தி பார்க்கலாம். இந்த மல்குஸை பத்தி நம்ம தியானமே சொல்ல போனா மல்குஸ் யார்? மல்குஸின் ரட்சிப்புன்னு வச்சுக்கலாமா? ஏன்னா இந்த மல்குஸ் என்றால் ராஜா என்று அர்த்தம். மல்குஸ்னா ராஜா என்று அர்த்தம். அவன் பிரதான ஆசாரியன் காய்பாவுடைய வேலைக்காரன். யாருடைய வேலைக்காரன்? பிரதான ஆசாரியனாக காய்பாவின் வேலைக்காரன். அவன் இயேசு பிடிக்க எப்படி இருந்திருப்பான்? அப்படியே பயங்கரமா வந்திருப்பான், கம்பீரமா அப்படி நெஞ்ச நிமித்திக்கிட்டு எல்லா போஸ்டவரையும் கூப்பிட்டுட்டு இயேசு பிடிக்கும்படி கம்பீரமா வந்திருக்கிறான். வந்த இடத்துல நம்ம பேர் நம்பிட்டாரு ஓடாம காதல் வெடிக்க. உண்மை சொல்றேன், அவன் காதை வெட்டுன்னு பேர் காதை வெட்டுன்னு தெரியாது. அவன் போஸ்டவரான பட்டையும் பிடித்து பழக்கம் இல்லாதவன். யாரு? ஏன்னா தலைவன் வெட்டுவாங்க. அவன் தலை வெட்ட விரும்புவான் போஸ்டவன் தான். ஆனா இவங்க யாரு? பேர் எதை வெட்டுவோம் போது மீன் சேதுல தான் வெட்டுவான். இந்த இடத்துல தான் வெட்டுவான். அவன் பழக்கம் பாருங்க, டைம் கத்தி தேடி வெட்டிட்டான். இப்ப காது துண்டா கீழே விழுந்துருச்சு. இயேசு பிடிக்க எப்ப வந்துருக்காங்க? இரவு. எல்லாம் தீபந்தங்களோடு தடிகளோடு பிடிக்க வந்திருக்கிறாங்க. யாரை தேடுங்கள்? நாங்கள் நசரேயா இயேசுவை தேடுகிறோம். நான் தான் அப்படின்னு சொன்ன வேதம் சொல்லுது. இப்போ ஒரு பிடிக்க வந்திருக்கிறாங்க தீபந்தங்களோடு. இப்போ பிரதான ஆசாரிய வேலைக்காரன் அப்படி கம்பீரமா இருக்கான். அவன் காது போயிருச்சுப்போ. எப்படி ஐயோ காதை பிடிச்சிட்டு அவன் அந்த காதை தேடு போனா இல்லையா, தொட்டு பார்க்குறான். காது ரத்த சீட்டு அடிக்குது. அப்படி ரத்தமா இல்லையா, காது அடைக்கிட்டு வழியோட துடிக்கிறான். துடிக்கும் போது அந்த போர் படையில இருந்து வந்திருந்த போர் சேவகர்களா, என்னடா இவருக்கு இந்த பாடா அப்படின்னு அப்படியே அவர் பார்க்குறாங்க. ஏடா ஒரு காது இல்லாம எடுக்க போறேன் அப்படின்னு காதை குடிச்சு பயங்கரமா வழியோட ஐயோ துடிச்சு அந்த காதை அப்படியே பார்க்குறான். காணும் அந்த வெளிச்சத்துல அவன் கீழே ஐயோ காதல் புஷ்பான் வழிதாக மனுஷன் உட்காரான். இயேசு கீழே அமர்ந்து அந்த காதை தேடி அந்த வெளிச்சத்துல எடுத்து அவன் காதலை பொறுக்கிறான். நம்மளா என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க தொற்றுவியா நீ? என் சீசன் விட்டுருவாங்களோன்னு போட்டானுங்களா? காதை மட்டும் எடுத்தானுங்களா? தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அவனை பேரோட பட்டைக்கு ஓயில போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதை தேடி எடுக்கும்போது இவனோட பட தளபதி யாரு? மல்குஸ். யுத்தத்துல கோபமான கண்களை பார்த்திருக்கிறான், எரிச்சலான கண்களை பார்த்திருக்கிறான், கொலை பிடிச்ச கண்களை பார்த்திருக்கிறான், பலவிதமான கண்களை பார்த்திருக்கிறான். கொலை வெறி பிடித்து வெட்டிய ஆங்கார கண்களை பார்த்தவன் முதல் முறையாக கருணை நிறைந்த கண்களை காண்கிறான், அன்பு நிறைந்த கண்களை பார்க்கிறான், கரிசனம் உள்ள கண்களை காண்கிறான். இயேசு அந்த காதை கண்ணை பார்க்கிறான். இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு காதல் கண்களை பார்த்ததே கிடையாது. கருணை நிறைந்த கண்கள், அன்பு நிறைந்த கண்களா இயேசு அந்த காதை எடுத்து
அந்த இடத்துல காதோட வச்சு அப்படின்னு சொல்லும்போது அவர் உள்ள எப்படி இருக்கும்? அந்த காது ஒட்ட போது அவனுடைய பார்வை எப்படி இருக்கும்? காதை தொட்டு பார்த்துருப்பான், இப்படி பிடிச்சிட்டு சுத்தி மீறி பார்ப்பான், எப்படி பார்த்துருப்பான்? எல்லாரும் அவனை பார்க்குறாங்களா? அவன் காதை சோதிச்சிருப்பானா இல்லையா? ஒட்டுன்னு இருக்க ஒரு லைட் எடுத்து பார்த்துருப்பான், சரியா தான் பிட்டா இருக்குதா, இல்லை தலையில திருப்பி ஒட்டி விட்டாரா? காதெல்லாம் நோண்டி பார்ப்பான். நம்ம ஆளுக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கப்போ சரியா நம்ம பிடிச்சு பார்ப்பாங்க, அந்த மாதிரி இழுத்து பார்த்துருப்பான். காதை லைட்டா மல்லம் எடுக்கிறது மறுபடியும் வந்தபோது அப்படியே மல்லாம இழுத்து பார்த்துருப்பான். காது நல்லா தான் இருக்குது. அப்படியே அவன் என்ன செய்வது இல்லை. இப்போ ஏசு வேலை பிடிச்சிட்டாங்க, அந்த காதை ஒட்ட வச்சோன்னே அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவரை கொண்டு போகிறாங்க. நெஞ்ச நிமித்திட்டு வந்தவன் பின்பாக போகவே இல்லை, மனம் வரல. அப்படியே உட்கார்ந்து பார்க்குறான். அவரை கொண்டு போகிறார்கள். அவர் சிறைக்கு கொண்டு போவதை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். சரித்திரம் நம்மளோட பேசிக்கொண்டு விரைவாக பிடிக்க வந்து கம்பீரமாய் வந்தேன். அந்த சூரியனுக்கு முன்பாக நான் கூடி குறுகி உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். என் ஆங்காரம் வெறி, கொலை வெறி, நான் பிடிச்சது காட்டுற பிரதான காய்வாளர் சவாலுக்கு இருப்பான். யாரும் அந்த நாள் மந்திரம் செய்யட்டும், அற்புதம் செய்யட்டும், நான் கொண்டு வர சவாலுக்கு வந்தவன். கூடி குறுகி குற்ற உணர்வோடு அவரை பார்க்கிறார். இயேசு போய்கொண்டிருக்கிறார். சிறைக்கு நேராக வீட்டுக்கு போயிருப்பான். வீட்டுக்கு போய் தன் வஸ்திரங்களை ரத்த கரையோடு ஆகியிருக்கும். அவன் மனைவி பிடங்க இருப்பாங்க. என்னாச்சு, என்ன ரத்தம், என்ன சின்ன சப்பி இருப்பாங்க. அப்படி சொல்ல முடியுமா? போய் குளிச்சுட்டு வேறு வஸ்திரம் போட்டு பிரம்மா பிடிச்சவனை போல உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். வீட்டில் என்ன செய்வதென்றே அவனுக்கு தெரியல. திகைத்து உட்கார்ந்து இருக்கிறான். மனைவி கேட்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, அப்பா என்னவா ஆச்சு கேட்டிருப்பாங்க. நான் இயேசு என்பதை பிடிக்க போனேன். அதில் ஒரு மனிதன் காதை வெட்டி விட்டான். ஐயோ, உங்க காதைவா? ஆம், என் காதை வெட்டி விட்டான். இருக்குதே, புது காதா இருக்குதே. அவர் எடுத்து ஒட்ட வைத்தார். இப்போது அவர் சிறைக்கு கொண்டு இருக்கிறார். நேசம் அப்படின்னு தெரியுதா உங்களுக்கு? தன்னை வெட்டி காயப்படுத்தணும் நேச அன்பு அவனை போய் மாத்துது பாருங்க. அப்புறம் சரி, இந்த செய்தி வந்து இப்போ எப்படி போயிருக்கும்? இந்த பிரதான ஆசிரியர் போயிருக்கும். போஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க, எங்கடா மர்கூஸ்? அவன் காதை வெட்டி எரிஞ்சிட்டாங்க, பிடிச்சிட்டு வீட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு இருப்பாங்க. மர்கூஸ் காது வெட்டப்பட்டதா? மர்கூஸ் காது வெட்டப்பட்டது நிலைமையில அரண்மனைக்கு செய்தி போயிருக்கும். காய்பாவின் அரண்மனைக்கு. அந்த அரண்மனையில் என்னவோ பேசியிருப்பாங்க. என்னடா இவன் தன்னை காத்துக்க முடியாத எப்படி போர்த்தல் படத்துல போய் இருக்க முடியும்? அப்படி பேசணும். ஐயோ, அவர் நல்ல மனிதன் ஆயிட்டு, மிக போர் வீரராஜு, போர்ல சிறந்தவராயிட்டு, எப்படி ஏமாந்தார்? அப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க. இப்போ 2-3 நாள் ஆகுது. ஒரு நாள் ஆகுது, 2 நாள், 5 நாள். இப்போ இயேசுவை சிலுவையில் அதை கொண்டு போறாங்க. தூரத்தில் நின்று பார்க்க அவனோட மனைவி ஒத்த காதல்னா சமுதாயம் என்ன சொல்லுது? இப்போ அவனுக்கு கருணை நிறைந்த கண்கள் மட்டுமே தெரிஞ்சிருக்கும். இயேசு கிறிஸ்துவோடைய அந்த கருணை நிறைந்த கண்களை மட்டுமே அவன் கண்டிருப்பான். அவனுடைய காது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, காது துண்டா கீழே விழுந்துருச்சு. அந்த காது துண்டா விழுந்து எடுத்து ஒட்ட வைக்கும் போது அவன் உட்கார்ந்து பார்த்தா பாருங்க, மர்கூஸ் காது கீழே விழுந்துருச்சு. இயேசு எடுத்து அவன் ஒட்டும் போது யுத்தத்துல பார்த்த கண்கள் அல்ல இது. இப்ப பார்க்கிற கண்கள் இயேசுவின் கருணை நிறைந்த கண்களை காண்கிறார். இயேசுவின் கருணை கண்களிலே அவன் ஈர்க்கப்பட்டவனாக அந்த மர்கூஸ் என்ன செய்வதென்றே தெரியாத திக்கற்றவனாய் அவர் சிலுவை கொண்டு போவதை பார்க்கிறார். நான் அவரை பிடிக்காம இருந்தா இந்த இயேசு சிலுவையில் அறை கொண்டு போக மாட்டார்கள். அல்ல, இந்த இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு நானும் ஒரு காரணம் அல்லவா? நான் ஒரு குற்றவாளை கொண்டு போகப்படி வந்தேன்.
அவர் என்னை நேசித்து அந்த காதை ஒட்ட வைத்தார் அல்லவா என்று சொல்லி அந்த மல்குஸ் அவரை அப்படியே பார்க்கிறார். இன்றைக்கு அநேகம் மல்குஸ் நம்ம அவர் அன்பின் கண்களை பார்க்கிறார். நாம் வசீகர கண்களிலும் கோப கண்களிலும் நம்முடைய தேவையான கண்களை மட்டுமே அவரை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு இன்னும் சொல்ல போனா இயேசு உயிர் தந்துட்டார் 3ஆம் நாள். இந்த சம்பவம் வரலாற்று 11:18 மல்குஸ் இயேசு உயிர் தந்த செய்தி கேள்விப்படுறான். நேரம் ஓடி போறான். யாருக்கு தெரியுமா? அது குடும்ப அந்த 12 சீசனிலேயே முதன்மையான பேரு. காலை விட்டு வந்தான். அவனுக்கு நிற்கிறான். இயேசு உயிர் தந்து விட்டாரா அப்படின்னு கேட்கிறான். ஆமா அப்படின்ட்டு நீ அப்படின்னு கேட்கிறான். யோ நீதான் என் காதை வெட்டினேன் அப்படிங்கிறான். எப்படி இருக்கு? காதை வெட்டோடு கேட்கிறார். இயேசு உயிர் தந்து விட்டாரா? ஒரே ஒரு அற்புதம் வாழ்க்கையில ஒரு காதை ஒட்ட வச்சிட்டார். அவ்வளவுதான். அதுக்கு அவன் சுட்டிக்கிறான். பிற்காலங்களிலே பார்க்கும்போது மல்குஸ் தேவனுடைய ஊழியத்தை செய்வனாய் மாறி. அதான் இயேசுவை நேசிக்கிறார்.